சேர்ந்து ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இன்று 20ஆம் தேதி ஐயாவுடைய எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பான ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கான ஒரு நல்ல முடிவை ஐயாவும் எடுத்து நாங்களும் ஐயாவும் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஊடக நண்பர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, இந்த 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி இந்த நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கும். 234 தொகுதியிலையும் 2 பேரும் போட்டியிடுறோம். முதல்வர் வேட்பாளர் யாரு ஐயா? முதல்வர் வேட்பாளர் யாரு ஐயா? முதலமைச்சர் வேட்பாளர் யாரு ஐயா? நீங்க நிக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுறீங்களா? நீங்க எந்த நிக்க மாட்டேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ அதான் சொல்றேன், நான் நிக்க மாட்டேன். ஆனா இவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நான் தலைவரா இருப்பேன். முதல்வர் வேட்பாளர் தொகுதியில் இன்னும் சில பேர் நாளைக்கு பாருங்க எத்தனை பேர் போட்டி போட்டோம். எங்களோட சேரத்துக்கு விருப்பம் தெரிவிக்க போறாங்க பாருங்க. நாளைக்கு எங்களோட கொள்கை அளவில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவரோடு கலந்து, ரசிகல அம்மையாரோடு கலந்து நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். என்னோடும் அம்மையாரோடும் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். பாமக எத்தனை தொகுதியில் போட்டியிடுது? பாமக எத்தனை தொகுதியில் போட்டியிடுது? பாமக 235. அழைப்பு விடுத்தோம்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். இந்த கூட்டணி அமைப்பு காலதாமதம் எதுங்க? இது முன்னாடி எப்பவுமே ஐயா பாத்தீங்கன்னா தேர்தல்னாலே எதுவுமே ஒரு முன்னதோரம் தான் இருக்கும் பாமக. ஆனா இந்த முறை தேர்தல் கூட்டணி அமைப்பு காலதாமதம் இருக்கு. சில நேரங்களில் சில சமயங்களில் இந்த மாதிரியான காலதாமதம் நடப்பதும் உண்டு. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.